இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான ஸ்லீவ் கட்டிங் தான். யார் வேணாலும் பார்த்த உடனே ஈஸியாக தச்சிரலாம். இப்ப எப்பயும் போல வந்து நம்ம வளைவு வந்து வரைஞ்சு, ஒரு ஸ்லீவ் வந்து வரைஞ்சு வச்சிருக்கோம். அதுல இருந்து மடிப்பு பாகத்துல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி, அத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சூப்பரான டிசைன் வந்து உங்களுக்காக காத்திருக்கு. ஸ்லீவ் டிசைன். இப்ப அதே மாரி நம்ம வெளி துணிய நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுலயும் நம்ம இதே சேம் மெத்தட்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிட்டு, நம்ம எப்பயும் போல வளைவு கை நம்ம எப்படி நம்ம வளைவா நம்ம கட் பண்ணுவோமோ, அதே மாரி சேமா கட் பண்ணிட்டு, அதுக்கு பின்னாடி நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி 2ஆ நம்ம கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிட்டு, இந்த சைடு மட்டும் நம்ம தச்சுக்கலாம். ஸ்லீவோட நடுப்பாகத்திலிருந்து நம்ம இந்த கரைப்பகுதி வர இடத்துல நம்ம தச்சு எடுத்துக்கிட்டு நம்ம திருப்பிக்கலாம். ஒரு சூப்பரான டிசைன் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியான முறையில் பிகினர்ஸ் வந்து பார்த்த உடனே ஈஸியாக நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனுமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப வந்து மெதுவாக தான் தச்சு உங்களுக்கு வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு மெதுவாக இருந்தால் தான் புரியும் அப்படின்றக்காகவே மெதுவாக தச்சு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் இப்போ இந்த மாதிரி தச்சு திருப்பிட்டு நம்ம அது மேலே அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே சேம் தான் இந்த சைடு நம்ம லைனிங் துணியோடு தச்சு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த பகுதியிலேருந்து நம்ம தச்சுட்டே வந்துட்டு நடுப்பகுதியில் அப்படி நம்ம ஜாயின் பண்ணி நம்ம தச்சு திருப்பிக்கலாம். ஒரு வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே வந்து ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். நம்ம ஒரு வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு வீடியோ பார்க்குற இடத்துல நம்ம 2 வீடியோ 3 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வீடியோ பார்த்தாலும் அதை பொறுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம ஏதேதோ வீடியோக்கெலாம் நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நம்ம பார்க்கும்போது அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது நல்லது. இப்போ நம்ம 2 பீஸுமே தச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ டிசைனுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 1 இன்ச்சு மடக்கி வச்சு நம்ம 1 இன்ச்சு நம்ம கட் பண்ணோம். அப்போ மடக்கின பகுதி 1 இன்ச்சுன்னா, நம்ம இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு மார்க் வரும். ஏன்னா நம்ம மடக்கி நம்ம கட் பண்ணதுனால, நம்ம கட் பண்ணி வெளியில் எடுக்கும்போது 2 இன்ச்சு பீஸ் நம்மளுக்கு கணக்கு வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 2 இன்ச் அளவுக்கு நம்ம டிசைன் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். தையலுக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு 4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 3 இன்ச்சு வர்ற மாதிரி இந்த மாதிரி நீல பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேரீயோட லென்த்துக்கு நம்ம ஒரு பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக வந்து 2 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உள்ளே ஜாயின் பண்ணும்போது பத்தாம போயிடும். அதுக்காக நம்ம 2 இன்ச்சு அளவு தேவை. நம்ம ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். இல்லை 4 இன்ச்சு உங்களுக்கு துணி உள்ள எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சும் எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு வந்து மேக்ஸிமம் நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்துட்டு இந்த மாதிரி மடிப்பு வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். ஒரு மடிப்பு அந்த சைடும், ஒரு மடிப்பு இந்த சைடு. இந்த மாதிரி மடிப்புகளை வந்து மாற்றி மாற்றி தைக்கணும். அந்த சைடு உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு ஒரு மடிப்பு அந்த சைடும், அப்படியே வந்து ஒரு மடிப்பு இந்த சைடும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பையும் நம்ம வச்சு ரெடி பண்ணிட்டு, அளவு வச்சு பார்க்கணும். கரெக்டாக எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு, அந்த அளவுக்கு நம்ம தச்சு எடுத்துக்கிறணும். இப்போ எல்லா மடிப்பையும் நம்ம மடிச்சிட்டோம். இதை நம்ம அப்படியே திருப்பிட்டு இந்த சைடு நம்ம அதை மடிப்போம். இதை எப்படி நம்ம மடிச்சோமோ, அதே சேம் மெத்தடில் நம்ம இந்த சைடும் நம்ம மடிக்கணும்.
இதை நம்ம அப்படியே திருப்பிட்டு இந்த சைடும் அதே சேம் மெத்தடாக இந்த சைடு அந்த மடிப்பை வந்து நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். 2 சைடுமே அந்த மடிப்பு நம்மளுக்கு கரெக்டாக வரணும். இந்த மாதிரி இந்த சைடு வந்து கையை நம்ம இழுத்து பிடிச்சிட்டு நம்ம இந்த பக்கம் மடிப்பு வச்சோமேனாவே உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரும். 2 கையுமே வந்து ஈவனாக பிடிச்சிட்டு அந்த மடிப்பு வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். இந்த சைடு இழுத்துட்டிங்கனாவேவும் அந்த சைடு மடிப்பு உங்களுக்கு தன்னால் வந்துடும். இந்த மாதிரி சேமாக நீங்கள் மடித்து எடுத்துட்டு இப்போ ப்ளவுஸோட ஹைட்டுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே வச்சு அடிக்கிறதுனால அடிச்சிடலாம். இப்போ நம்ம அதை லைனிங் போட்டு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கட்டும், அப்படி கொஞ்சம் கனமாக வேணும் அப்படின்றக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைனிங் துணியை கீழே வந்து அட்டாச் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கொஞ்சம் தச்சிருக்கணும். நம்ம விடாமல் தச்சிட்டோம். அந்த இடத்த மட்டும் லைட்டாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அது மேலே அடிச்சுட்டு நம்ம தச்சு திருப்ப போகிறோம். தச்சு திருப்பிட்டு அந்த இடத்துல மட்டும் அமுக்கு தையல் போட்டுட்டு இந்த சைடு நம்ம ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தச்ச ப்ளவுஸ்லேயே நிறைய டிசைன் ப்ளவுஸ் ஈஸியான முறையில் பழகிற மாதிரி ஒவ்வொரு டிசைனுமே இருக்குது. நீங்கள் உள்ள சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள ஒவ்வொரு டிசைனும் சூப்பராக நம்ம ஈஸியான முறையில் பழகிற மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனுமே இருக்குது. இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு கரெக்டாக வந்து நம்ம அளவுகளை வந்து குறிச்சிக்கலாம். நம்மளுக்கு 2 இன்ச்சு தேவை இல்லையா, அதனால் நடுவில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு 1 இன்ச்சும் இந்த சைடு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டான அளவுகளை வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 1 இன்ச்சு அளவில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணதை அளவை பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணணும். நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை கூட செக் பண்ணி கரெக்டாக அதை அடிக்கணும். அப்போ தான் அந்த சேம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோடு ரெடி பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் வந்து ப்ளவுஸோடு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியும் இதே மெத்தடில் நீங்கள் தைச்சிக்கலாம். நான் வந்து ப்ளவுஸ் எல்லாமே தைச்சிட்டு அதே மெத்தட் தான் 2க்குமே சேமு. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளவுஸு அந்த டிசைன் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கை ஜாயின் பண்ணிட்டேன். ப்ளவுஸோட ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிசைனை நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த நம்ம மடிப்பு வச்சோம் இல்லையா, அந்த சைடு இந்த சைடு நம்ம மாற்றி மாற்றி மடிப்பு வச்சதை நடுவில் இந்த மாதிரி ஊசியால் குத்திட்டு அதை ஒரு முடிச்சு போட்டுறணும். முடிச்சு போட்டுட்டு அதில் வந்து பாசி வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி முடிச்சு போட்டோடனே இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பாசி வச்சுட்டு அதை வந்து நம்ம லாக் போட்டு தைச்சிடலாம். உங்களுக்கு இந்த இடம் புரியணும் அப்படின்றக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக இந்த இடத்துல நான் தைச்சி காமிச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்டெப்பு நான் தைச்சி காமிக்கிறேன். அதே மாதிரியே சேமாக நீங்கள் எல்லாத்தையும் தைச்சிருங்க. ஏன்னா வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகும்போது நம்மளுக்கு
அப்லோட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிட்டு நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறோம். சேனலுக்கு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸுக்காகவே சூப்பரான ஒரு டிசைனாக நம்ம போட்டிருக்கோம். எல்லா டிசைனுமே வந்து பார்த்த உடனே தைக்கிற மாரி தான் இருக்கும். கஷ்டமாக ஒரு டிசைன் கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஈஸியான முறையில உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து நாங்க போட்டிருக்கோம். நீங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியான முறையில பார்த்து நீங்க டிசைன் ப்ளவுஸ் கத்துக்கலாம். ஏன்னா பிகினர்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஈஸியான முறையில தான் ஒவ்வொரு டிசைனுமே இருக்கும். ஒரு வீடியோ நீங்க வெளியில போய் நீங்க ஒரு டெய்லர் கிளாஸ் கத்துக்கிட்டு தான் ஒரு டிசைன் ப்ளவுஸ கத்துக்கிற முடியும். ஆனா அப்படி கிடையாது. இங்க நம்ம வீடியோ நம்ம பார்த்தாலே போதும். டெய்லர் கிளாஸ் கூட தேவையே இல்ல. ஒரு தடவைக்கு 2 தடவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாவே போதும். ஈஸியான முறையில நம்ம சேனல்லயே கத்துக்கலாம். வீட்ல இருந்துட்டு ஈஸியான முறையில நம்ம கத்துக்கலாம். இப்ப பாருங்க ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஈஸியா நம்ம எந்த அளவுக்கு வந்து ஈஸியா நம்ம போட முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து ஈஸியா அந்த டிசைன் நம்ம தச்சு காமிச்சிருக்கோம். உங்களுக்கும் இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்கு.